Hi student, this is Silambu Max Tuition 11th standard exercise 3.1 question number 5. If cos power 4 alpha divided by sin square beta plus sin power 4 alpha divided by cos sin square beta is equal to 1, prove that இங்க 2 subdivisions கொடுத்திருக்காங்க. First நம்ம இதை simplify பண்ணி இதிலிருந்து value find பண்ணிக்கலாம். இப்போ solutionல இங்க இதை cross product பண்ணும்போது நமக்கு இங்க cos power 4 alpha into இங்க sin square beta னு இருக்கு plus இங்க cross product பண்ணும்போது இது cos square beta into sin power 4 alpha whole divided by இங்க இது cos square beta into sin square beta is equal to 1. Okay, இப்போ இந்த denominator இருக்கிறத ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ இருக்கிற டேர்ம் டோட்டலாக நம்ம காஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இந்த காஸ் பவர் 4 ஆல்பா ஆசிட்டிஸ் இருக்கும். இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாக்கு வி நோ த ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அடுத்து ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா ஆசிட்டிஸ். இப்போது இதை நம்ம சைன் ஸ்கொயர் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டோட்டலாக நம்ம காஸ்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ இது காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்பாவால் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். அப்போ cos power 4 alpha minus இங்கே cos power 4 alpha into cos square beta plus இந்த cos square beta as it is இதுக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது 1 minus cos square alpha the whole squareனு இருக்குது. இங்கே இந்த cos square beta as it is பட் இந்த sin square betaவை 1 minus காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாமே நமக்கு இப்போ காஸில் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த காஸ் பவர் 4 ஆல்பா ஆசிட்டிஸ் இங்கே இந்த காஸ் பவர் 4 ஆல்பா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஆசிட்டிஸ். இப்போது இது காஸ் ஸ்கொயர் பீட்டா, இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதுக்கு எக்ஸ்பெண்டட் பண்ணிடலாம் அதை. அப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர்னும் போது இங்கே காஸ் பவர் 4 ஆல்பான்னு கிடைக்கும் மைனஸ் 2abனா 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவால் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். அப்போது காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் இங்கே இது காஸ் பவர் 4 பீட்டான்னு கிடைச்சிருது. ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவால் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். ஸோ காஸ் பவர் 4 ஆல்பா மைனஸ் இந்த காஸ் பவர் 4 ஆல்பா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஆஸ் இட் இஸ். இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவால் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் பவர் ஆல்பா காஸ் பவர் 4 ஆல்பா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் இங்கே 2 இன்ட்டு இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா அடுத்து இது உள்ள வரும்போது காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்எல்ஸ் இதுவும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் பவர் 4 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இது மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்பா இது காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதே டேர்ம் இங்கே ப்ளஸில் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ் இங்கே இருக்குது காஸ் பவர் 4 ஆல்பா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட் பார்ட் கேன்சல். அடுத்து இது காஸ் ஸ்கொயர் பீட்டா இது மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா, இந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இங்கே இது காஸ் பவர் 4 ஆல்பா இது காஸ் பவர் 4 பீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போது இது காஸ் பவர் 4 ஆல்பா ப்ளஸ் இந்த டேர்ம் காப்பி பண்ணுறேன் காஸ் பவர் 4 பீட்டா
அடுத்து இது மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது காஸ் ஸ்கொயர் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எனிவே a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதுக்கான டோட்டல் ஃபார்ம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஏன்றது காஸ் ஸ்கொயர் ஆல்பா, b இஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ஹோல் ஸ்கொயர்னால ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் த போத் சைட்ஸ்னா இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இது ரைட் சைடில் கொண்டு வரும்போது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். ஸோ லெட் ஈக்குவேஷன் இதை 1ன்னு எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போது இந்த 1 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். இந்த மைனஸ் சைன் பீட்டாவை லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இது ஃபஸ்ட்டு இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இந்த 1 இங்கே இருக்குது. இந்த 1 ரைட் சைடில் எடுக்கும்போது -1. எனிவே இது 0. இப்போது இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பாவை ரைட் சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதிலிருந்து 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே சைன் ஃபார் 4 ஆல்பா இருக்குது. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்பா இருக்குது. அப்போ இதை ஹோல் ஸ்கொயராக எழுதி இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது டோட்டல் டேர்மும் இங்கே பீட்டாக்கு சேஞ்ச் ஆகிடும். ஆர்எல்ஸ் இதை நம்ம ஆல்பாவுக்கும் மாற்றலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்பாவும் சைன் ஸ்கொயர் ஆல்பாக்கான வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணோம். அந்த 2 சப்டிவிஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ண 2 ஈக்குவேஷனும் காப்பி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே இந்த லெஃப்ட் சைடில் சைன் பவர் 4 ஆல்பா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா சைன் ஸ்கொயர் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ we know the formula a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஸோ இப்போது a square b square ஃபார்மில் இருக்குது. ஸோ எனிவே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இங்கேயே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் 2ab லெஃப்ட் சைடு இருக்கும்போது ப்ளஸ் 2ab ஆகிடும். எனிவே a minus b the whole square plus 2ab. இஃப் இங்கே -2 into sin square alpha sin square beta இருந்ததுன்னா இங்கே நம்ம a plus b the whole square ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே இங்கே ஏக்கான வேல்யூ sin ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பிக்கான வேல்யூ sin ஸ்கொயர் பீட்டா. ஓகே, ப்ளஸ் 2 into ஏக்கான வேல்யூ sin ஸ்கொயர் ஆல்பா, பிக்கான வேல்யூ sin ஸ்கொயர் பீட்டா. ஸோ இங்கே ஈக்குவேஷன் 2ல் sin ஸ்கொயர் ஆல்பா இஸ் நத்திங் பட் sin ஸ்கொயர் பீட்டா. இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. அப்போ இந்த sin ஸ்கொயர் ஆல்பாவுக்கு நம்ம sin ஸ்கொயர் பீட்டான்னு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே ரிமைனிங் இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் 2 into sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா. எனிவே இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 0 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 0 ஸ்கொயர் விக்கெட் 0 தான். அப்போ ரிமைனிங் டேர்ம் இந்த 2 sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா. ஓகே, ஸோ அங்கே ரைட் சைடு நம்ம டெரிவ் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் இந்த காஸ் பவர் 4 பீட்டா ஆசிட்டிஸ் இருக்கட்டும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு நம்ம காஸ் ஸ்கொயர் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்பாக்கு நம்ம காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே இந்த நியூமரேட்டரில் இருக்கிற சைன் பவர் 4 பீட்டா ஆசிட்டிஸ் இருக்கட்டும். இந்த சைன் ஸ்கொயர் ஆல்பாக்கு நம்ம சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே இப்போது இதை கேன்சல் பண்ணும்போது இந்த ஸ்கொயருக்கு இந்த 4ல் கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் 2, இந்த ஸ்கொயருக்கு இந்த 4ல் கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் 2. ஸோ ஃபைனலி வி கெட் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா.
So we get the identity 1. So we know cos square theta plus sin square theta is equal to 1. Okay, இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். Thank you.